Arun from Palakkad. எனக்கு சின்ன வயசுலேருந்து மியூசிக்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்மளும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கற்றுக்கணும்னு சொல்லி தான் ஒரு கீபோர்டு வாங்கினேன். அதை வாங்கி ஃபஸ்ட் டைம் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இல்லை. அதுக்கப்புறம் ஸ்டீஃபன் தாஸரோட கான்சர்ட்லாம் பார்க்கும்போது வந்துட்டு இனிமேல் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ட்ரிகர் ஆச்சு. இது மாதிரி நமக்கு கற்றுக்கணும், நிறைய கான்சர்ட் பண்ணுங்கிற மாதிரி. ஸோ நானும் அந்த மாதிரி விஷயத்தை வாங்கி கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த மாதிரி நிறைய விஷயத்தை கற்றுக்கணும்னு சொல்லி நான் கீபோர்ட் நல்லா கற்றுக்கிட்டேன். இப்போயுமே எனக்கு வந்து நான் எதையுமே வந்துட்டு முறையாக கற்றுக்கல. நான் வந்துட்டு ஒரு சாங் கேட்பேன், அதை ப்ளே பண்ணுவேன், அந்த மாதிரி தான் போயிட்டு. அதுக்கப்புறம் நான் கீபோர்ட் வாங்கி ஃபஸ்ட் ஏறின ஸ்டேஜ்னால் என்னோட 11th நடந்த கல்ச்சரல்ஸ் தான். அதுக்கப்புறம் 11th 12th அந்த மாதிரி நடந்த எல்லா கல்ச்சரல்ஸுமே ஜாயின் பண்ணி காலேஜுமே வந்து ஜாயின் பண்ணேன். காலேஜுமே ஜாயின் பண்ணிவிட்டு இருக்கிற எல்லா ஈவெண்ட்டுமே பார்ட்டிசிபேட் பண்ணேன். ஸோ அதுலேருந்து கோயம்புத்தூர் ஒரு பேண்ட்லேயும் ஜாயின் பண்ணி இப்போ என்னோட மியூசிக் கரியர் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக போயிட்டு. எனக்கு எகைன் ஒரு ஸ்டேஜ் ஃபீல் கொடுத்து திரும்பி நான் ஸ்டேஜ் வச்ச ஜேசிடி. So thanks for JCT. Proud to welcome you to the JCT institution. Today, Mr. Arun is here to share his musical experience for our students. So, hi Arun, introduce about yourself. Hi, I'm from Palakkad, CSBS department. Okay Arun, so நீங்க வந்து ஒரு keyboard player இருக்கீங்க. So first உங்க மியூசிக்கோட ஜர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? Yes, 6th நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு விஜய் டிவில வந்துட்டு ஸ்டீஃபன் தேவசி சாரோட கான்சர்ட் பார்த்தேன். அதை பார்த்து எனக்கு வந்துட்டு கீபோர்ட் கத்துணுங்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாச்சு. ஸோ எனக்கு வந்துட்டு வீட்டில் வந்து கீபோர்ட் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறது எக்கனாமிக்கலாக ஃபினான்ஷியலாக ரொம்ப ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. ஸோ அதை வந்துட்டு நான் வீட்டில் எதுவுமே கேட்கல. ஸோ மொபைல் வாங்கினது அப்புறம் அதில் வந்துட்டு ரியல் பியானோ அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி அதில் வந்துட்டு அந்த பியானோ ப்ளே பண்ண கற்றுக்கிட்டேன். குட்டி குட்டியாக சின்ன சின்ன பிஜிஎம்ஸ்லாம் ப்ளே பண்ணி கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் 11th 12th அந்த மாதிரி ஸ்கூலில் நடந்த கல்ச்சர்ஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணி ஸ்டேட் செலெக்ஷன் அந்த மாதிரி போனேன். தென் அதுக்கப்புறம் ஒரு கீபோர்ட் பர்ச்சேஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணேன். ஃபர்ஸ்ட் டைம் கீபோர்ட் வாங்கும்போது எனக்கு வந்துட்டு ஒரு கத்துக்கிற இன்ட்ரெஸ்டே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் வாங்கும்போது ஏதோ ஒன்று கற்றுக்கணும்னு சொல்லி தான் வாங்கினேன். பட் வந்துட்டு சில பிஜிஎம்ஸ்லாம் ப்ளே பண்ணும்போது வந்துட்டு அந்த இடத்துல டோட்டலாக ஸ்ட்ரெஸ்டே உட்காந்துருவேன். எனக்கு அப்படியே இன்ட்ரெஸ்ட் உள்ள ட்ராப் ஆயிரும். அதுக்கப்புறம் திரும்பி இந்த மாதிரி மோட்டிவேட்டடா ஸ்டீஃபன் தேவசி சாரோட அந்த மாதிரி பார்க்கும்போது தான் இன்னும் கொஞ்சமே இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப ட்ரிகர் ஆச்சு. ஸோ அதனால அப்படியே கத்துக்கிட்டு உங்களோட மெயின் இன்ஸ்பிரேஷன், அதாவது நீங்க மியூசிக் ப்ளே பண்றீங்க, ஸோ இதனால நிறைய பேருக்கு சில ஃபீல்ட்ல இன்ஸ்பிரேஷன் இருக்கும்ல. ஸோ அதே மாதிரி உங்களோட இன்ஸ்பிரேஷன் யாரு? என்னோட இன்ஸ்பிரேஷன் சொல்ல போனா ஸ்டீஃபன் தேவசி சார். அவங்களதான். ஸோ அவங்கள பத்தி ஏதாச்சும் நீங்க அவங்ககிட்ட என்ன லேர்ன் பண்ணீங்கன்றது கொஞ்சம். அவங்ககிட்ட என்ன பத்தி என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டேன், இட்ஸ் அ குட் பியானோ பிளேயர். எனக்கு வந்துட்டு நான் சின்ன வயசுல ஃபர்ஸ்ட் டைம் அவரை பார்க்கும்போதே வந்துட்டு பியானோ கத்துக்கணும்னு ட்ரிகர் ஆச்சு. ஏன்னா அவரோட ஆடியன்ஸ் இன்ட்ராக்ஷன் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அவர் பிளே பண்ற பிஜிஎம் ஆகட்டும், அவரோட ஒரு அந்த ஒரு ஆட்டிடியூட் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. எனக்கு அதனால அவரோட இன்ஸ்பிரேஷன் ஆச்சு. சோ ஓகே, நீங்க ஒரு ரொம்ப அழகா கீபோர்ட் ப்ளே பண்றீங்க. இந்த காலேஜ்ல நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? சோ இங்க அது எப்படி இன்னும் அதை உங்க கரியர் இனி க்ரோ பண்றதுக்கு என்ன நினைக்கிறீங்க? ஜேசிடி காலேஜ் வந்து எனக்கு மெயினா என்னோட கரியர் டெவலப் பண்ணிக்க கொஞ்சம் ஹெல்ப் பண்றாங்க. நான் வந்துட்டு மெயினா காலேஜ் ஃபோக்கஸ் பண்ணி வந்துட்டு இந்த மாதிரி ஈவெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும் அண்ட் வந்து என்னோட கரியரை பில்ட் பண்ணிக்கணும் மட்டும். ஸோ வந்துட்டு நான் ஜேசிடி காலேஜ் ஜாயின் பண்ண அப்புறம் நிறைய ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் வந்து என்னோட மியூசிக் ஹாபி வந்துட்டு இனிமே டெவலப் பண்ணிக்கிறது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ ஓகே, நீங்க வந்து ஒரு லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ் ஆஃப்டர் தட் தான் நீங்க ரொம்ப ஒரு டேலண்டட் பிளேயரா இருக்கீங்க. ஸோ உங்களை மாதிரி இன்னும் பிகினர்ஸ் நிறைய பேர் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க மியூசிக். ஸோ அவங்களுக்கு நீங்க என்ன சஜஸ்ட் பண்றீங்க? எந்த விஷயமா இருந்தாலுமே இன்ட்ரெஸ்ட் தான் கத்துக்க முடியும். ஸோ இன்ட்ரெஸ்ட் இஸ் மெயின். எந்த விஷயத்தை கத்துக்கிறனாலும் இன்ட்ரெஸ்டோட கத்துக்கிட்டீங்கன்னா ஈஸியா கத்துக்கலாம். ஓகே, ரொம்ப அழகா சஜஷன் சொன்னீங்க. ஓகே, ஸோ அருண், நீங்க மியூசிக் ஃபீல்ட்ல இருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வந்து ஸ்டேஜ் ஏறி ஒரு சாங் பாடி இருப்பீங்களா? ஸோ அந்த சாங் என்ன? அந்த சாங் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல ஏறி ப்ளே பண்ண ஒரு பிஜிஎம் தான் ப்ளே பண்ணேன். அந்த பிஜிஎம் தான் மாஸ்டர் பிஜிஎம். ஸோ என்னோட ஆல் டைம் ஃபேவரட் பிஜிஎம்ஸ்னால அந்த ஒரு பிஜிஎம் வந்துட்டு அந்த ஒரு பிஜிஎம் அதுல கண்டிப்பா இருக்கும். ஓகே, அனிருத் சாரோட பிஜிஎம்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் எந்த ஸ்டேஜ் ஏறினாலுமே வந்துட்டு நான் மோஸ்டா ப்ளே பண்ண அனிருத் சாரோட பிஜிஎம்ஸ் மட்டும்தான். ஓ சூப்பர். ஏன்னா நிறைய ஸ்டேஜ் ஏறி இருக்கேன். பட் எனக்கு அதுல மோஸ்ட் ஃபேவரட்ங்கிறது வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் நான் என்னோட 11th வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அப்பதான் ஏறினேன். கல்ச்சரல்ஸ்ல அப்பதான் ஏறினேன். அங்கதான் நான் மாஸ்டர் பிஜிஎம் ஃபர்ஸ்ட் டைம் நான் ப்ளே பண்றேன். எனக்கு அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எக்ஸ்பீரியன்ஸ். சோ ஓகே, உங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இருக்கீங்க. சோ அந்த ஃபீல் எப்படி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டைம் நீங்க போகும்போது? ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டேஜ் எல்லாருக்கும் கொஞ்சம் நர்வஸா தான் இருந்துச்சு. அதுக்கு அடுத்து போயிட்டு சவுண்ட் செக்லாம் முடிச்சுட்டு பிஜிஎம் ஸ்டார்ட் பண்ண அப்புறம் தான் கொஞ்சம் சவுண்ட் செக் பண்ணும்போதே வந்துட்டு நான் ஒரு பிஜிஎம் தான் ப்ளே பண்ணேன். அனிருத்தோட ஒரு பிஜிஎம் தான் ப்ளே பண்ணேன். அதை ப்ளே பண்ணும்போதே கொஞ்சம் ஆடியன்ஸ்ல கொஞ்சம் ஷவுட் பண்ணாங்க. எனக்கு அது வந்து இனிமே வந்துட்டு கான்சன்ட்ரேட்டடா இருந்தேன். அதே நேரத்துல வந்துட்டு அந்த நர்வஸ் எல்லாம் போய் கொஞ்சமே கான்ஃபிடன்ஸா ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எக்ஸ்பீரியன்ஸ்லயே வந்துட்டு எனக்கு ஸ்டேஜ் ஃபியர்லாம் டோட்டலா போயிடுச்சு. ஓ சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸோ ஓகே, நீங்க வந்து மியூசிக் ஃபீல்ட்ல இவ்வளோ சூப்பரா நிறைய விஷயம் கத்துக்கிட்டு வந்திருக்கீங்க. ஸோ உங்களோட ஃபியூச்சர் பிளான்ஸ் என்ன அண்ட் உங்களோட பிகினர்ஸ்க்கு நீங்க என்ன சஜஸ்ட் பண்ண விரும்புறீங்க?
பிகினர்ஸ்க்கு சஜஸ்ட் பண்ற விஷயம் அதான் முன்னாடி சொன்ன மாதிரி இன்ட்ரெஸ்டோட எந்த விஷயத்த கத்துக்கலாம் கொஞ்சம் ஈஸியா கத்துக்கலாம். மெயின் அதுதான். எந்த விஷயத்துமே வந்துட்டு முறையா கத்துக்கணும்னு கிடையாது. பட் நீங்க அந்த முறையா கத்துக்கிறதே வந்துட்டு கொஞ்சம் நீங்க நார்மலா கத்துக்கிறது கொஞ்சம் முறையா கத்துக்கிட்டீங்கன்னா ஓகே. சோ உங்க ஃபியூச்சர் பிளான்ஸ் பத்தி ஏதாவது சொல்லுங்க. ஃபியூச்சர் பிளான்ங்கிறது வந்துட்டு சைட்ல ஒரு ஜாபும் இருக்கணும். எனக்கு வந்து மியூசிக் ப்ரொடக்ஷன்ங்கிறது வந்து கொஞ்சம் ஹாபியா தான் இருக்கு. அந்த மாதிரி. சோ ஃபியூச்சர்ல வந்துட்டு அது வந்துட்டு ஒரு ஆம்பிஷனாவே சேஞ்ச் பண்ணிடலாமா இல்ல அது ஒரு கரியராவே சேஞ்ச் பண்ணலாமா ஐடியால தான் இருக்கேன். பட் எங்களை மாதிரி இந்த மாதிரி பீப்புள்ஸ்க்குலாம் வந்துட்டு அது அந்த அளவுக்கு ஈஸி கிடையாது. அதுக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும். சோ என்னோட ஸ்டடீஸ்க்கு அப்புறம் மியூசிக் ப்ரொடக்ஷனை பத்தி கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கலாங்கிற மாதிரி ஐடியா. சூப்பர் அருண். ஸோ அருண், நீங்க வந்து மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருக்கும் நல்லா ஷேர் பண்ணீங்க. ஸோ இப்போ கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் டாஸ்க் கொடுக்குறோம். ஸோ நீங்க அதை வந்து எங்களுக்காக பண்ணணும். ஓகேவா? ஷூர். ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஒரு ஃபீலிங் அதை பத்தி சொல்லுவோம். நீங்க அதுக்கு ஏற்றபடி சாங்கை வந்து எல்லாருக்கும் ஆடியன்ஸ்க்காக ப்ளே பண்ணணும். ஷூர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஹாப்பியா இருக்கீங்க. ஸோ அப்போ நீங்க என்ன சாங் எல்லாருக்கும் ப்ளே பண்ணுவீங்க? ஸோ ஓகே, நல்லா ப்ளே பண்ணீங்க. ஸோ இப்போ ஹாப்பியா இருக்கீங்க, திடீர்னு நீங்க சேட் ஆயிடுறீங்க, ஒரு சேட் மூட்ல இருக்கீங்க, அப்போ நீங்க என்ன சாங் ப்ளே பண்ணுவீங்க? ஸோ சேட் மூட்லாம் மாறி ஒரு லவ் மூட்ல இருக்கீங்க, அப்போ என்ன சாங் ப்ளே பண்ணுவீங்க? ஸோ லவ் மூட்லாம் மாறி ஒரு வைப் மூட்ல இருக்கீங்க. ஸோ அப்போ உங்களுக்கு என்ன சாங் உங்க மைண்டுக்கு வரும்? ஸோ வைப்னா லைக் ஒரு லவ் மூட்ல இருந்து ஒரு வைப் மூட், அந்த ஒரு சாங். ஸோ வைப்லாம் முடிஞ்சிட்டு நீங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கீங்க. யூஸ்வலாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தால் ரொம்ப ஹாப்பியா இருப்போம். ஸோ அப்போ உங்களுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தா என்ன சாங் உங்களுக்கு ப்ளே பண்ணும்? லைக் ஒரு ஃபீல் இருக்கும்ல, அந்த சாங் என்ன? ஸோ ஓகே அருண், இனி வந்து நீங்க வந்து ஒரு ரிலீஜியஸ் பிளேஸ்க்கு போறீங்க. ஸோ அப்போ உங்களோட ஃபீல் எப்படி இருக்கும் அந்த பிளேஸ் பத்தி? ஸோ ஒரு ஃபீலுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக சூப்பராக நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணீங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் தட். அண்ட் இப்போ உங்களோட கரண்ட் சுச்சுவேஷன் ஆஃப் லைஃப் அதை நீங்கள் கரெக்டாக ஒரு சாங்காக எப்படி பண்ணுவீங்க?
சூப்பர் வருண். ரொம்ப நாங்கள் கேட்ட டாஸ்க் எல்லாத்துக்கும் கரெக்டாக நீங்கள் ஆன்சர் பண்ணீங்க. அண்ட் உங்களோட மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் ரியலி எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பைரபிளா அண்ட் இதை பார்க்குற ஒவ்வொரு பிக்னஸுக்குமே கண்டிப்பாக ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் தேட். உங்களுடைய ஈவெண்ட்ஸை உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஷேர் பண்ணுறதுக்கு. ஸோ உங்களுடைய க்ரோத் இன்னும் நல்லா இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் அதுக்காக என்னுடைய ஸ்பெஷல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் ஸோ ஜேசிடி காலேஜ்லேருந்து உங்களுக்கு நாங்கள் ஸ்பெஷல் கங்க்ராச்சுலேஷன் சொல்கிறோம். ஸோ லாஸ்ட்டாக உங்களோட ஃபேவரட் சாங் நீங்கள் ஆடியன்ஸ்க்காக நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அருண். சூப்பராக ப்ளே பண்ணீங்க. ஸோ இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் வியூவர்ஸ்.